வாங்க ஃப்ரெண்ட்ஸு, சண்டே ஹாலிடேக்கு நாங்கள் போன இடம் தான் ஈரோடு ஸ்டெம் பார்க்கு. அது எங்கே இருக்குன்னா, ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து காசிப்பாளையம் அடுத்து ரைட்டில் கட் பண்ணால் கொஞ்சம் தூரத்துலேயே ஈரோடு ஸ்டெம் பார்க் இருக்குது. இது என்னென்னா ஒரு சயின்ஸ் ரீதியான ஒரு பார்க்கு. எப்படின்னா நண்பன் படத்தில் வந்து விஜய் வந்து லாஸ்ட்டில் வந்து அவரே கொஞ்சம் உருவாக்குன மாதிரி சயின்ஸ் ரீதியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. நீங்களும் போய் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி விளையாடுற மாதிரியே வந்து ஊஞ்சல், சர்க்கஸு, குதிரை எல்லாமே இருக்குது. அதுதான் வந்து முன்னாடியே ஒரு வாத்தில் வந்து உட்காந்துட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா சர்க்கிளுக்கு ஓடிட்டாங்க. தம்பி உட்கார வச்ச உடனே ஒரே அழுகாச்சு, ரொம்ப அழுதுட்டான். அதனால் அவனை திரும்ப சர்க்கிளில் உட்கார வைக்கல, பயந்துட்டான். இந்த சைடு இன்டோர் கேலரி, எவாலுவேஷன் ஜோன், பிளானட்டோரியம், கெஃபட்டேரியா எல்லாமே அந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் யாழ் உட்கார வச்சோன்னா அவள் ஜாலியாக வந்து சர்க்கிளில் வந்து சுற்றிட்டு இருந்தா. சுபியும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஒவ்வொரு இதுவாகவும் அவங்க பாட்டுக்கு தனித்தனியாக சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதில் வந்து நான் அப்படியே உள்ளே உட்காந்துட்டு அப்படியே சுற்றி விடுறது. இதில் 5 பேர் 10 பேர் உட்காந்துலாம். இதில் ஜாலியாக இருந்துச்சு. சுபியாலும் பயந்துக்குவாங்கன்னு நினச்சேன், பயப்படாமல் அப்படியே அதிலே உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா குதிரையில் உட்கார வைக்கிறாங்க. சுபி யாழும் ஜாலியாக குதிரையில் விளையாடிட்டு இருக்காங்க. ஜாலியாக உட்காந்துக்கிட்டா, எந்த பயம் இல்லாமல் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாழும் சொல்லிகிட்டு இருந்தா. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் போனதா பிளானட்டோரியம். இது பச்சோந்தி பாருங்கள், அது அழகாக அது தத்துவமாக இருக்குது. இதுதான் இன்டோர் கேலரி. அதான் பிளானட்டோரியம். இது கோளரங்கம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வந்து வெளியில் வந்து சன்னு மூணுலாம் பார்க்குறோமோ அதை அப்படியே உள்ளே போய் காமிப்பாங்க, சூப்பராக இருக்கும். இது இன்டோர் கேலரிக்குள்ளே போய் பார்த்தா இது வந்து கிணறு மாதிரி உள்ளே அப்படியே போயிட்டே இருந்ததுங்க. எட்டி பார்த்தா அப்படியே கிணறு மாதிரி உள்ளே இது ரவுண்டாக போயிட்டே இருந்தது. இது என்னென்னா எந்த சைடு எங்கே போகிறோன்னே தெரியலைங்க, சுற்றி போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து எங்கேயும் போகல, திரும்ப ரிட்டன் அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படி கிளாஸில் நாம் வந்து இந்த சைடு திருப்பி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எங்கே போகிறோன்னே தெரியல. இது சயின்ஸ் ரிலேட்டடாக ஒன்று வச்சுருந்தாங்க, அதுதான் இது. இதை வந்து சுபி அவங்க அப்பா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பட்டன் அழுத்தினா அதில் வந்து அதுவே வந்து தானாக ஆக்சஸ் ஆகும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது என்னன்னா யாழு அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கா. இது வந்து நம்ம பேக் சைடாக போயிட்டு உள்ளேருந்து வெளியே வந்தோம்னா நம்ம தலை மட்டும் தெரிகிற மாதிரி நல்லா இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு. இது என்னென்னா கேஸு சாலிடு. அந்த இது ஒரு பட்டன் அழுத்தினா அப்படியே இந்த பறக்குங்க, லிக்விடு, சாலிடு, கேஸு. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.